இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16-18 வரை. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்துவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்போ தேவனுடைய சித்தம் எது? நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்படி நடந்து கொள்ளணும், கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், இடைவிடாம ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்கணும், எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செய்கிறவர்களா இருக்கணும். அப்படி இருப்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கு. ரோமர் 12:12 சொல்றாரு, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் எதுல நம்ம சந்தோஷமா இருக்கணும்? தேவன் பேரிலே வைக்கிற அந்த நம்பிக்கையில நாம் சந்தோஷமா இருக்கணும். உபத்திரவத்துல நாம பொறுமையா இருக்கணும், ஜபத்திலே உறுதியா இருக்கணும். நாம் உபத்திரவப்படும் போது நாம சோர்ந்து போகாதபடி நாம் பொறுமையை காத்து கொள்ளணும். அந்த நேரத்துல எப்படி கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவரா இருந்தார். அவரை அடித்து அவரை துன்புறுத்தின பொழுது, அவர் சிலுவையில அறைய ஒப்பு கொடுத்த பொழுது, அவர் வாய் திறக்காத ஒரு ஆடு எப்படி மயர் கத்தரிக்கிறவனுடைய கரத்துல இருக்கும் போது அது எப்படி வாய் திறக்காமல் இருக்கும்? ஒரு ஆடு அடிக்கப்படும் போது, கொல்லப்படும் போது அது எப்படி வாய் திறவாமல் இருக்கும்? அப்படிதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீடிய பொறுமையா இருந்தார். அவர் உபத்திரவத்திலே பொறுமையா இருந்தார். அதே போல அவர் ஜபத்திலும் உறுதியா இருந்தார். அதே போல நாம் ஜபத்திலும் உறுதியா இருக்கணும். அவர் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக அவர் கெத்செமனே தோட்டத்திலே போய் 3 முறை அவர் வியாகுலப்பட்டார். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் நீங்கும்படியாய் செய்யுங்கன்னு சொல்லி 3 முறை அவர் ரத்த கண்ணீர் வடித்து ஜபத்திலே அவர் உறுதியா இருந்தார்னு பாக்குறோம். இன்னைக்கு நமக்கும் அதான் சொல்றார், நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ஜபத்துல உறுதியா இருங்க. அதே போல கர்த்தருக்குள்ள நாம எப்பயுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு மறுபடியும் சொல்றேன். பிலிப்பியர் 4:4 சொல்றார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். வாழ்வானாலும் தாழ்வானாலும் எந்த ஒரு குறையானாலும், எப்படி பவுல் அப்போஸ்தலன் எந்த நிலையிலையும் நான் கர்த்தரையே பற்றி கொண்டிருப்பேன்னு சொல்றாரு இல்லையா? அதான் வியாகுலமோ பாடுகளோ எது வந்தாலும், குறைவுகளோ எது வந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளேக சந்தோஷமா இருப்பேன்னு சொல்றாரு. அது அவரை ஒன்றும் சேதப்படுத்தாது என்று அவர் விசுவாசிச்சாரு. மத்தேயு 5:12 சொல்லுது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசிகளுக்கு அப்படியே துன்புறுத்தினார்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள்னு சொல்றாரு. பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். இந்த உலகத்திலே நாம் படுகிற பாடுகள் அது நிரந்தரம் கிடையாது இல்லையா? அதனால இந்த பாடுகள்னால நம்ம சோர்ந்து போகாதபடி இதனுடைய பலன் நமக்கு பரலோக ராஜ்யத்திலே தேவன் வைத்திருக்கிறார். ஏன்னா நமக்கு முன் வாழ்ந்த தீர்க்கதரிசிகளை கூட நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல பாக்குறோம். எவ்வளோ தீர்க்கதரிசிகளை துன்புறுத்தி கொன்று போட்டதை நம்ம பாக்குறோம் இல்லையா? எரேமியா தீர்க்கதரிசி எப்படி அவரை தண்ணீர் இல்லாத குழியில அவங்க அடைத்து வைத்தாங்கன்னு பாக்குறோம். அதே போல எலியா காலத்துல கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் அந்த பாகாலாகிய எசபேல் என்ன பண்ணா, எல்லாரையும் கொன்று போட்டான்னு பாக்குறோம். அப்ப முன்னிருந்த தீர்க்கதரிசிகளுக்கே அப்படி இருந்தது, அவர்கள் துன்புறுத்தப்பட்டாங்க. ஆனா இன்னைக்கு நமக்கு சொல்றாரு, நீங்க சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, பரலோகத்துல உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும்னு சொல்றாரு. சரி, அடுத்து இடைவிடாமல் நம்மள ஜபிக்க சொல்றாரு. அப்ப எப்படி நாம இடைவிடாமல் ஜபிக்கணும்? உபத்திரவத்துல நாம பொறுமையை காண்பித்து ஜபத்துல நாம உறுதியா இருக்கணும். ரோமர் 12:12 சொல்லுகிறது போல ஜபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருக்கிறவர்களா இருக்கணும். கலாத்தியர் 4:2 சொல்லுது, தகப்பன் குறித்த காலம் நமக்கு வைத்திருக்கிறார் இல்லையா? அந்த காரியம் நடைபெறும். அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு இருக்கிறான். இங்க யோசேப்பை குறித்து நாம இந்த வசனத்துல பாக்குறோம். இந்த கலாத்தியர் 4:2 தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் தேவன் நமக்கென்று நியமித்து வைத்திருக்கிற காலம் ஒன்று உண்டு. தேவன் நம்மை எழும்பி பிரகாசிக்க செய்யவும் நம்மை எடுத்து அவர் பயன்படுத்துகிற காலம் தேவன் வைத்திருக்கிறார் இல்லையா? அது போல யோசேப்பு அந்த எகிப்திலே அவர் சிறைப்பட்டு இருந்தபோது, சிறைச்சாலையில இருந்தபோது காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் அவர் கீழ்ப்படிந்து நடந்தார் இல்லையா? அந்த நாள்ல அவர் எதிர்த்து எதுவும் செய்யல, பொறுமையோடு அந்த நாட்கள் அவர் காத்திருந்தார். பின்பு அந்த எகிப்துக்கே தேவன் அவரை அதிபதியாய் வைத்தார். அதாவது அந்த நாட்டை ஆண்ட அந்த பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே யோசேப்பை வைத்தார். உன்னை கேட்காம இந்த தேசத்திலே ஒரு நாக்கம் கூட அசையாது, ஒருவரும் உனக்கு விரோதமா எழும்ப முடியாதுன்னு சொல்லுகிற அந்த ஒரு
அந்த ஒரு ஸ்தானத்தை வந்து யோசேப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். எபேசியர் 6:18 பாருங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்க. இன்னைக்கு நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஸ்லாக்கியம் பாக்கியம் என்ன? மற்றவர்களுக்காக, அதிகாரத்தில் இருக்கிறவர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களுக்காக நாம் எல்லாம் ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறவர்களா இருக்கணும். தேவன் அவர்களுக்கு பலத்தை தரணும், ஆளுகிறதுக்கு ஞானத்தை தரணும், நடத்துவதற்கு அவர்களுக்கு புத்தியை தேவன் தரணும் அப்படின்ட்டு எல்லா விதமான சகல பரிசுத்தவான்களுக்கும் நாம் வேண்டுதல் செய்கிறவர்களா இருக்கணும். விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். நாம் ஆவியிலே விண்ணப்பத்தோடு ஜபம் பண்ணுகிறவர்களா இருக்கணும். அதுல மன உறுதியோடு நாம் தரித்திருக்கிறவர்களா காணப்படணும். அதே போல சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்று லூக்கா 18:1 பார்க்கிறோம். தேவ சமூகத்திலே அவர் பாதத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். லூக்கா 21:36 சொல்லிட்டு, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். அப்போ நாம மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நாமும் உயிரோடு அவர் வருகையில எழும்பி நாம் பரலோக ராஜ்யத்திலே குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்பாக போய் நாம் நிற்க திராணி உள்ளவர்களா இருக்கணும்னா அப்ப நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். 1 பேதுரு 4:7 சொல்லுது, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமா ஆயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. இப்ப காலம் பொல்லாததா இருக்குது இல்லையா? தேவன் வர காலம் சமீபமாயிடுச்சு. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிற காலம் சமீபமா இருக்கு. பொல்லாத நாட்கள் இப்ப. அப்போ நம்ம இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஜாக்கிரதை உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், ஜபம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்படணும். அதே போல எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செய்யணும்னு அடுத்து நமக்கு சொல்லப்படுது. எபேசியர் 5:20 பார்க்கிற நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களா இருக்கணும். ஏன்னா நீங்க ஜப விண்ணப்பம் வைக்கும் போதெல்லாம் ஒரு ஜப விண்ணப்பத்தையும் வைத்து நீங்க ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். அதே போல பிலிப்பியர் 4:6 சொல்றாரு, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ அவர் நம் ஜபத்தை கேட்டு நமக்கு நிச்சயமாய் பதில் தருவார். கொலேசியர் 3:17 சொல்லுது, வார்த்தையினாலாவது கிரையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே செய்து அவர் முன்னிலையிலே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். எதை செஞ்சாலும், எந்த ஒரு கிரியை செய்தாலும் நாம கர்த்தருடைய நாமத்திலே அவரை முன்னிலைப்படுத்தி பிதாவாகிய தேவனுக்கு நாம ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களா இருக்கணும். அதே போல நம் உதடுகளின் காணிக்கையாகிய ஸ்தோத்திர பலி மூலமாய் தேவனை மகிமைப்படுத்தணும்னு எபிரேயர் 13:15 பார்க்கிறோம். 1 பேதுரு 4:2 பார்க்கிறோம். மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்போ நாம மனுஷிகத்தனமாய் மாம்ச சிந்தை உள்ளவர்களா இல்லாதபடிக்கு ஆவியின் சிந்தையின்படி நடக்கிறவர்களாய், இச்சைக்கு உட்பட்டு அதில் இச்சையின்படி நாம பிழைக்காம தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து பாவங்களை விட்டு ஓய்ந்து இருக்கணும். அப்படி நாம் இருக்கும்போது, தேவனுக்குள்ளாக நாம் சந்தோஷமா இருக்கும்போது, அதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறதுன்னு பாக்குறோம். ஏன்னா தாவீதை நாம் குறித்து பார்க்கும்போது சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும்னு சொல்றாரு. அதே போல எப்பொழுதும் நாம் தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் காணப்படணும். எல்லாவற்றிலும் தேவனுக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும். 1 பேதுரு 2:15 சொல்லுது, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீனமான மனுஷனுடைய அறியாமையை கூட அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அப்ப நன்மை செய்யுங்க. நன்மை செய்யறதுனால புத்தியீனமாய் அறிவியலுத்தனமா இருக்கிறவங்களுக்கு கூட நீங்க என்ன பண்ணுவீங்க, அவங்கள அடக்குவது தேவனுடைய சித்தமா இருக்கு. அப்படிப்பட்டவங்களை கூட தேவன் அடக்க சித்தம் கொண்டு இருக்கிறார். அது எப்படி? நீங்க அவங்களுக்கு நன்மை, நாம அவங்களுக்கு நன்மை செய்யும் போது அப்படி செய்வார். இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தையின்படி எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்து கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அப்படி நடப்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமென்.